வணக்கம். சித்தர்கள். இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான மர்மமோ ஆச்சரியமோ ஒரு ஆழமான ஞானமோ வந்து போகும் இல்லையா? சரி, அவங்க நிஜமாவே யாரு? அவங்களோட உலகம் எப்படிப்பட்டது? வாங்க, இந்த விளக்கத்துல அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சுவாரஸ்யமான பயணத்தை இப்ப நாம ஆரம்பிக்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சித்தர்கள நாம எப்படிங்க வரையறுக்கிறது? அவங்கள முனிவர்கள்னு ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கலாமா? இல்ல அவங்க காலத்துல வாழ்ந்த விஞ்ஞானிகளா? இல்லைனா சமூகத்தில இருந்த அநீதிகளுக்கு எதிரா தைரியமா குரல் கொடுத்த சமூக சீர்திருத்தவாதிகளா? உண்மைய சொல்லணும்னா, இதுல எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் அவங்கள முழுசா அடக்கிடவே முடியாது. அப்போ சித்தர்னா உண்மையிலேயே யாரு? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மெய்ஞானம். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான உண்மைய உணர்ந்தவங்கள தான் நம்ம மரபுல சித்தர்கள்னு சொல்றோம். இது வெறும் ஒரு பட்டம் இல்லைங்க. இது பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த உணர்வையும் தனக்குள்ளே உணர்ற ஒரு உன்னதமான நிலை. சரி வாங்க, இப்ப அவங்களோட அடிப்படை தத்துவத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள போலாம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் நம்ம சின்ன உடம்புக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு அவங்க ஆணித்தரமா நம்புனாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் பாருங்களேன். அண்டம் மற்றும் பிண்டம். அண்டம்னா இந்த கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் விரிஞ்சிருக்கிற பிரபஞ்சம். பிண்டம்னா நம்மளோட இந்த மனித உடல். சித்தர்களோட தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டும் வேற வேற கிடையாது, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுது. அதாவது பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாதிரி தான் நம்ம உடல். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க வெளியே எங்கேயும் போக தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே தேடினாலே போதும். அவங்களோட இந்த மேற்கோள் நாம இப்போ பேசின விஷயத்த ரொம்ப அழகா தெளிவுபடுத்துது. பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்புக்குள்ளயும் நடந்துகிட்டே இருக்கு. அதனால பிரபஞ்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களோட அடிப்படை கருத்து. இந்த பிரபஞ்ச புரிதல் இருக்கு இல்லையா, இது சித்தர்களோட இறுதி இலக்குக்கு அவங்கள கூட்டிட்டு போச்சு. அது என்னன்னா வாழ்க்கை, மரணம், ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேடல். பொதுவா நாம என்ன நம்புறோம்? நாம இந்த பூமியில வாழ்றோம், ஒரு நாள் இறந்து போறோம். நம்ம இறந்ததும் நம்ம பழைய நினைவுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்புறம் நம்ம ஆன்மா திரும்பவும் வேறொரு உடம்புல பிறக்குது. இந்த பிறவிச் சுழற்சி இப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. இதுதானே பொதுவான நம்பிக்கை. ஆனா சித்தர்களோட முதன்மையான நோக்கம் இது கிடையாது. அவங்களோட இலக்கே இந்த முடிவே இல்லாத பிறவிச் சுழற்சியை உடைக்கிறது தான். அப்படி உடைச்சு நம்மளோட அறிவு, நம்ம உணர்வு, நம்ம நினைவுகள்னு எல்லாத்தையும் அழிவில்லாம எப்பவுமே தக்க வச்சுக்கணும். அதுதான் அவங்களோட லட்சியம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவதாரம் அப்படிங்கிறது கடவுள் மனிதனா பிறந்து பூமிக்கு வருது. ஆனா சித்தர் தத்துவம் அப்படி இல்ல. இது அதுக்கு அப்படியே உள்டா. இதுல ஒரு மனுஷன் தன்னோட கடுமையான முயற்சி, ஒழுக்கம், தியானம் இதை எல்லாத்தாலையும் படிப்படியா உயர்ந்து கடவுள் நிலைய அடைறான். இது ஒரு தலைகீழ் பயணம்னு சொல்லலாம். இந்த பிறவி சுழற்சியை உடைச்சு கடவுள் நிலையை அடையிற ஒரு சித்தர் கடைசியா என்ன ஆகுறாரு? அவர் ஒரு ஒளி உடலை அடைகிறார். இந்த ஸ்தூல உடலோட கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி பிறப்பு இறப்பு இல்லாத, அழிவே இல்லாத ஒரு தூய்மையான ஆற்றல் வடிவமா அவர் மாறிடுறார். இதுவரைக்கும் சித்தர்களோட இலக்கு என்னன்னு பார்த்தோம். கேட்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? இப்போ அந்த இலக்க அடையறதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த பாதை எவ்வளவு கடினமானதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாதை துறவுல இருந்து தான் தொடங்குது. உலகத்து மேல இருக்கிற ஆசைகள், நம்ம உடலோட தேவைகள், சொந்த பந்தங்கள் மேல இருக்கிற பாசம்னு எல்லாத்தையும் கடந்து வரணும். அதுக்கு முதல்ல தியானம் மூலமா நம்ம மனச முழுமையா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் முதல் படி. தியானத்தோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஓயாம ஓடிட்டே இருக்கிற எண்ணங்கள், கவலைகள், கவனச்சிதறல்கள்னு ஒரு உள் இரைச்சல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த இரைச்சலை முழுசா நிறுத்தி ஒரு முழுமையான அமைதி நிலையை அடையிறது தான் அவங்களோட பயிற்சி. இந்த மாதிரி ரொம்ப கடுமையான ஆன்மீக பயிற்சிகள் செய்யறப்போ அதோட ஒரு துணை விளைவா அவங்களுக்கு 8 விதமான மகா சக்திகள் கிடைக்குமா. இததான் அஷ்டமா சித்திகள்னு சொல்றோம். ஆனா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சக்திகள் அவங்களோட இறுதி இலக்கு கிடையாது. சொல்லப்போனா இந்த சக்திகள் மெய்ஞான பாதையில ஒரு கவனச்சிதறலா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அதனால இது பயணத்துல கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி தான். சித்தர்கள் வெறும் ஆன்மீக பாதையில மட்டும் பயணிக்கல. அவங்க குகையில உட்கார்ந்து தவம் செஞ்சவங்க மட்டும் இல்ல. அவங்க இந்த சமூகத்துக்கு விட்டுட்டு போன விஷயங்கள் ஏராளம் ஏராளம். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு துறையில மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அகத்தியர் தமிழ் இலக்கணத்துக்கும்,
போகர் மருத்துவத்துக்கும் சமூகத்துல இருந்த ஏற்றத்தாழ்வுகளையும் உருவ வழிபாட்டையும் எதிர்த்த சிவவாக்கியர் சமூக நீதிக்கும், திருமூலர் யோகாவுக்கும் முக்கியமான அடித்தளங்களை அமைச்சிருக்காங்க. அவங்களோட தாக்கம் ரொம்பவே பரந்தது. சித்த மருத்துவம், வர்மக்கலை, தத்துவம், இலக்கியம், யோகான்னு இன்னைக்கு நாம பாக்குற பல முக்கியமான விஷயங்களோட ஆணிவேர் சித்தர்கள் கிட்ட இருந்து தான் வருது. அவங்க தமிழ் பண்பாட்டோட நடமாடும் அறிவு கருவூலங்கள்னு சொன்னா அது மிகையாகாது. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சித்தர்களோட பாதைங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த இரைச்சலை அமைதிப்படுத்தி உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அமைதிப்படுத்த வேண்டிய அந்த ஒரு இரைச்சல் எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.